டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெறித்தனமா உருவாயிட்டு இருக்க படம் தான் கூலி. கூலி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நம்ம அனிருத்தோடைய வெறித்தனமான மியூசிக்ல சிக்கு சிக்கு அப்படிங்கிற சாங்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராகவும் செம மாசாவும் இருக்கு. இந்த சாங்ல நம்ம டி ராஜேந்திரன் அவர்களுடைய வாய்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அவரும் இந்த சாங்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சாங் ரொம்ப சூப்பராகவும் செம மாசாவும் ரொம்ப வைபாவும் இருக்கு. கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இந்த சாங் தான் இருக்க போகுது. இப்போ இந்த சாங்கை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த சாங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கூலி படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சேகர் கமலா டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள், ஆக்டர் நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிப்பில் ரிலீஸ் ஆகி இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க படம் தான் குபேரா. குபேரா படம் 4 நாளில் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக மூவி டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குபேரா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தடவையாச்சு எல்லாரும் படத்தை பாருங்கள். ஆக்டர் சித்தார்த், சரத்குமார், தேவயானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் 3BHK. இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் இவெண்ட் நடந்திருக்கு. இப்போ 3BHK படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ட்ரைலரை பார்க்குறப்பவே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் ஈஸியாகவே நம்ம கூட கனெக்ட் ஆகுது. ட்ரைலரில் வர எமோஷ்னல் சீனே நம்ம கூட இவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக படமும் அந்த அளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஒரு சூப்பரான எமோஷ்னல் ஃபீல் குட் மூவியாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்படி சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எல்லாருக்கும் பிடிச்சதோ அதே மாதிரி இந்த 3BHK படமும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு இந்த ட்ரைலரை பார்க்குறப்பவே தெரியுது. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் பறந்து போ. இந்த படத்தில் ஹீரோவா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா தான் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துடைய ஆடியோ ட்ரைலர் லான்ச் நடந்திருக்கு. இப்போ பறந்து போ படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ராம் படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் டைரக்டர் ராம் எடுத்திருக்காரு. இந்த படம் ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்களுடைய பசங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு பக்காவான ஃபீல் குட் மூவியாக டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரைலரும் அவ்வளோ சூப்பராகவும் எமோஷனல் காட்சிகள்லாம் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகுது. 3BHK படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பறந்து போ படத்துடைய ட்ரைலரும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 2 படங்களுடைய ட்ரைலருமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 2 படங்களுமே ஜூலை 4 தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த 2 படங்களுமே மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். 2 படமே மிகப்பெரிய வெற்றியும் அடையும். ஆக்டர் ரித்திக் ரோஷன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் வார் 2. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கேரா அத்வானி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நம்ம ஜூனியர் NTR அவர்களும் நடிச்சிருக்காரு. வார் 2 படம் ஆகஸ்ட் 14 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வார் 2 படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை திங்க் ஸ்டுடியோ வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுஷ்கா செட்டி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கந்தி. இந்த படத்தில் ஆக்டர் விக்ரம் பிரபு ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கந்தி படம் ஜூலை 11 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்திய மூவியாக ரிலீஸ் ஆகுது. கந்தி படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை திங்க் ஸ்டுடியோஸ் வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விக்ரம் பிரபு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் லவ் மேரேஜ் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு லவ் மேரேஜ் படத்துலேருந்து ஒரு ஸ்னீபிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ செம்ம ஃபன்னாக சூப்பராக இருக்குது. வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மார்கன் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மார்கன் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பார்க்குறப்பவே இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ் வீடியோவை பார்க்குறப்ப இன்னும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வருது இந்த படத்தை பார்க்க. அந்த அளவுக்கு அந்த 6 மினிட்ஸ் வீடியோவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வீடியோட லிங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சின்னதா ஒரு படம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தில் நம்ம சந்தானம், ஆக்டர் வித்தார்த், பிரசன்னா, லட்சுமி பிரியா, பாலசரவணன், குரு சோமசுந்தரம், ஆக்டர் ரோஹிணி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் 2025லிருந்து 2027க்குள்ளே எந்தெந்த டைரக்டர்ஸ் ஹீரோஸோடு சேர்ந்து படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைம்லைன் சார்ட் ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த டைம்லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 27 10:14 AM ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லைனப்பில் அடச்சனை 2 படம் வருதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா டைரக்டர் வெற்றிமாறன் வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஆக்டர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பாம் படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ஃபீனிக்ஸ். அப்புறம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை சத்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் வெற்றி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் முதல் பக்கம். இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விக்ரம் பிரபு ஹீரோவை நடிச்சிருக்க லவ் மேரேஜ் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மார்கன். மார்கன் படம் ஜூன் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. குட் டே அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஜூன் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மேகன் 3.0 அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி ஜூன் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கஜல் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் மா. இந்த படம் ஒரு ஹாரர் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஜூன் 27 ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மகில் திருமேனி டைரக்ஷனில் அருண் விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் தடையற தாக்க. இப்போ இந்த படத்தை மறுபடியும் ஜூன் 27 இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு ஆக்டர் விஷ்ணு மஜு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கண்ணப்பன். இந்த படத்தில் ஆக்டர் பிரபாஸ், மோகன்லால், ஆக்டர் அக்ஷய்குமார், சரத்குமார், காஜல் அகர்வால் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கண்ணப்பன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ஜூன் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. F1 த மூவி அப்படிங்கிற ஒரு கார் ரேஸ் ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூன் 27 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்லேருந்து அயன் ஆர்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் Disney+ Hotstarல ஜூன் 24 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசதி அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி தமிழ் டப்போட சன்னெக்ஸ்ட் OTTலையும் சிம்ப்ளி சவுத் OTTலையும் ஜூன் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. எவிலோ அப்படிங்கிற ஒரு படம் தமிழ் டப்போட டென்ட் குட்டாய் OTTயில் ஜூன் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் அஜய் தேவ்கன் ஹீரோவை நடிச்சிருக்க ரைடு 2 அப்படிங்கிற ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 26 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. இரட்டை பாளையம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் G5 OTTயில் தமிழ் டப்போட ஜூன் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸோடைய சீசன் 3 நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 27 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸோடைய சீசன் 2 Disney+ Hotstarல இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரோபோ சங்கர் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அம்பி. இந்த படம் சிம்ப்ளி சவுத் OTTயில் ஜூன் 27 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹவு டு ஹேவ் எ செக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைம் OTTயில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூன் 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மை மாம் ஜெர்னி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் டாக்குமெண்ட்ரி மூவி ஜூன் 27 மேக்ஸ் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி லயன் கேட் ப்ளஸ் OTTயில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த ப்ரூட்டலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி த பீகாக் OTTலையும் ஜியோ ஹாட்ஸ்டார் OTTலையும் ஜூன் 28 ரிலீஸ் பண்ணுறாங்க. சாரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி இப்போ லயன் கேட் ப்ளே OTTயில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் ஜூன் 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். இந்த வீடியோவில் பார்த்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.